வணக்கம். ராஜராஜன் தர்பார். நேற்றைய தினம் ஒரு ப்ரெஸ் மீட். அதில் தனியார் கல்வி சங்கம், அவங்களுக்கெல்லாம் ஒரு சங்கம் இருக்குது, அதோடைய பொதுச் செயலாளர் அவர் பப்ளிக்காக சில குற்றங்களை சுமத்துகிறார். சென்ற ஆட்சி, திமுக ஆட்சியின் போது ஒரு பள்ளி அது புதுசாக துவங்காகட்டும், இல்லை சிபிஎஸ்சியோடைய எக்ஸ்டென்ஷனு, இது எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு லஞ்சம் வாங்கினாங்க. 5 லட்சத்துலேருந்து 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு ஸ்கூல்லேருந்து வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். அபாண்டமான குற்றச்சாட்டு. அது அவ்வளோ பயங்கரமாக அவர் டிவியில் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறார். ஆனால் இதுக்கு இதில் 2 விஷயம் இருக்குது. சப்போஸ் அவர் சொல்றதெல்லாம் அநியாயமான குற்றச்சாட்டு என்றால், அந்த சம்பந்தப்பட்ட திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர் அதை மறுத்திருக்கணும். ஏன்னா அவர் ரொம்ப கிளியரா சொல்றார். காலங்கட்சிக்கு சேர்ந்த 3 நபர்களிடம் நாங்கள் கொடுத்தோம். அப்புறம் டிபி ஆபீஸ்ல முதல் மாடியில் இதுக்குன்னு ஒரு தனி ரூம் வைக்கப்பட்டு அதுல வழியா லஞ்சம் வாங்கினாங்க அப்படின்னு சொல்றாரு. டி நகர்ல ஒரு ஆபீஸ்ல வர சொல்லி அங்க வாங்கினாங்க. இந்த அளவுக்கு இடத்தோட விபரத்தோட அவர் சொல்றாருன்னா அதுல உண்மை இருக்கலாம், இல்ல பொய்யாவும் இருக்கலாம், எதுவாகனா இருந்துட்டு போட்டோம். அப்படி சப்போஸ் அவர் சொல்றது உண்மை இல்லை அப்படின்னா அதோட திராவிட முன்னேற்ற கழகத்தோடைய அமைச்சரோ அவங்க சம்பந்தப்பட்டவர்களோ அதை மறுக்கணும், இல்லைன்னு சொல்லணும். அது எதுவும் நடக்கலாம். இல்லை சப்போஸ் அது உண்மையாக இருந்தால் இப்போதைய தாவேகா அரசு இவங்க தூய சக்தி என்று சொல்லி கொண்டு வருகின்ற இந்த தாவேகா அதை பற்றி ஒரு விரிவாக அது ஒரு விசாரணை நடத்தி அதை உண்மை என்னங்கிறது மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். ஏன்னா மக்கள் பிரதிநிதிகள் ஏதாவது ஒரு தவறு செய்தால் அவர்கள் உண்மையிலேயே தவறு செய்திருக்கிறார்களா இல்லையா, ஒரு புகார் வந்த உடனே அந்த பிரதிநிதி தவறு செய்தாலா இல்லையா என்ற உண்மை மக்களுக்கு தெரிய வேண்டும். அது எப்போ தெரியும்னா அது ஏன்னா இது மக்களுடைய உரிமை தெரிஞ்சு கொள்வது. அவர் தவறு செய்தாரா இல்லையாங்கிறது எப்போ தெரியும்? உண்மையான விசாரணை நடத்தி அதை வெளியே வரணும். அது விசாரணை குறுகிய காலத்துக்குள்ள நடத்தணும். இது எதுவுமே இல்லாம வெறும் குற்றச்சாட்டு மட்டும் சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் சொல்றாரு, இவங்களும் அதை கேட்டுட்டு அப்படியே இருந்தோம்னா அது என்னன்னா அது வெறும் குற்றச்சாட்டுகளே சொல்லி கொண்டு சென்ற காட்சி மேல சொல்லி கொண்டு இருந்தால் இது எப்படி இருக்குதுன்னா ஒரு மக்களை திமுக கிட்ட இருந்து திமுக மேல பழி சொல்லி மக்களை திமுகவிலிருந்து திசை திருப்பி தன் பக்கம், அதாவது தாவேகா பக்கம் இழுத்து கொள்வதற்காக சொல்லப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு போல ஒரு தோற்றம் தெரிகிறது. அது தூய சக்தி என்று சொல்லிக் கொண்ட தாவேகாக்கு அது சரிப்பட்டு வராது. ஒரு குற்றம் என்று சொன்னால் அதை பற்றி உண்மையிலே விசாரிப்பதற்கு உண்மையான உடனே அது கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது அரசு, அது அரசினுடைய கடமை. அது அப்படி ஒருவேளை இவங்க பண்ணலாம். நீதிமன்றம் இருக்கு. நீதிமன்றம் உடனே தானே தலையிடணும், தானே தாமாக முன் ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு 400 கோடி பக்கத்துல அந்த சங்க தலைவர் சொல்கிறார், சங்கத்தோடைய பொதுச் செயலாளர் அவர் 400 கோடி பக்கத்துல ஒரு ஆண்டுக்கும் 400 கோடி மேல ஊழல் நடந்திருக்கிறது. திமுக வாங்கினாங்க காசு, லஞ்சம் வாங்கினாங்கன்னு அப்பட்டமா சொல்லுகிறார். அப்படி சொல்லும் போது அதை நீதிமன்றம் தாமாகவே முன் கூட அவர் விசாரிப்பதற்கு ஆணையிடலாம். ஆனா ஏன்னா இது பள்ளி சம்பந்தப்பட்டது. இதுல இந்த பள்ளிகள் எல்லாம், தனியார் பள்ளிகள் இதெல்லாம் இந்த அளவுக்கு அதிகமாக லஞ்சம் கொடுத்து அவங்க ஆரம்பிக்கும் போது அவங்களுடைய கட்டணம் அதிகமாக வைக்கிறார்கள். அப்போது என்ன ஆகுது? ஏழை மக்கள் மட்டும் இல்லை, ஈவன் மிடில் கிளாஸ் பீப்புள் கூட தனியார் ஒரு ஸ்கூல்ல சேர்த்து நல்ல எஜுகேஷன் பசங்களுக்கு கொடுக்கறதுங்கிறது பெரிய ஒரு பெரும் நிதி சுமையாக இருக்கிறது. எல்லாம் கடனுடன் வாங்கி தான் அவங்க பள்ளி பசங்களை படிக்கிறாங்க. அந்த அளவு கட்டணம் அதிகமாக இருக்கிறது இந்த தனியார் கல்லூரியில். அதுக்கு முக்கிய காரணம் என்று பார்த்தால் இது போல லஞ்சம் கொடுப்பது தான். ஒரு ஸ்கூலும் 20 லட்சம் 30 லட்சம் கொடுக்குறாங்கன்னா அது அவங்க அதுக்கு தகுந்தபடி கட்டணத்துல தான் அவங்க அதை காட்டுவாங்க. ஸோ இதை கட்டுப்படுத்தி அந்த உண்மையை குற்றவாளிகளை வெளியில கொண்டு வரணும், விசாரணை நடத்தப்படணும். அதுதான் என்னோட கோரிக்கை. ஜஸ்ட் ஒரு குற்றம் சொல்கிறார்கள், ஆகவே அப்படியே அதை அப்படியே விட்டுட்டு போனோம்னா இது அரசியல் ஆதாயத்துக்காக அதை பயன்படுத்தி கொள்வதாக தான் தெரிகிறது. ஒரு குற்றம், குறை, ஒரு புகார் ஒன்று வந்தால் உடனே விசாரிக்கப்பட வேண்டும். அது விசாரணைக்கு அது எக்கச்சக்கமான ஏஜென்சிஸ் இருக்கு. லஞ்ச ஒழிப்புத்துறையோட மெயின் ஒர்க்கே இதுதான். அதை பற்றி முழுக்க அது விசாரித்து ஒரு குறுகிய காலத்துக்குள், ஒரேடியா 15 வருஷம் 20 வருஷம் இருக்கக்கூடாது, 1 வருடத்துக்குள்ள அவங்க தண்டனை வாங்கி கொடுக்கணும். அது இவர் கிளியரா சொல்றாரு கொடுத்தோம் அப்படின் போது யார் கொடுத்தா, எப்போ கொடுத்தா, எந்த மாதிரி கொடுத்தாங்க, யாருக்கிட்ட கொடுத்தாங்க,
அது எந்த வகையில், இது பிளாக் மணியா ஒயிட் மணியா, எல்லாவற்றையும் விசாரிக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, வாங்கினவர் மட்டும் கிடையாது, அந்த ஊழியராகட்டும், அந்த துறையோட கல்வித்துறையை சேர்ந்த அதிகாரி ஆகட்டும், இல்லை அதுக்கப்புறம் சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகள் எல்லாரையும் பிடித்து விசாரிக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட எல்லாரும் விசாரிக்கப்பட்டு அவங்க மட்டும் கிடையாது, அவங்களுடைய சொத்து எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது என்பதையும் பார்க்க வேண்டும். இந்த அளவுக்கு சொத்து சேர்த்திருக்கிறார்கள், அதையும் சேர்த்து விசாரிக்க வேண்டும். வெறும் குற்றம் மட்டும் கிடையாது, இன்கம் டேக்ஸ், இடி முதற்கொண்டு எல்லாத்தையும் போட்டு விசாரிக்கணும். எல்லாரையும் விசாரித்து உண்மையிலேயே குற்றம் இருந்தால் அது குற்றம் என்று சொல்லட்டும், இல்லை என்றால் நிரபராதி என்று சொல்லட்டும். இது ரெண்டுல எதுவுமே நடுவுல நின்று கொண்ட இந்த பக்கம் மக்களை தெளிவில்லாமல் செய்வது ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக சாட்டப்படும் ஒரு குற்றச்சாட்டு போல் தான் தெரிகிறது. தவறு செய்திருந்தால் தண்டிக்கப்பட வேண்டும். சம்பந்தப்பட்டவங்க எல்லாரும் ஒரு 10 பேராவது பிடிச்சி குற்றவாளி கூண்டில் நிற்க வைத்து சிறையில் அடைத்து அவங்களோட சொத்துக்கள் எல்லாத்தையும் பறிமுதல் செய்யணும். அந்த மாதிரி ஒரு 10 பேருக்கு, அது அரசியல்வாதியாகட்டும், அதிகாரிகளாகட்டும், ஊழியராகட்டும், ஒரு 10 பேருக்கு இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா நாட்டில் ஊழலே இல்லாமல் ஒழியும் அடுத்த ஒரு 2 வருடங்களுக்குள், 1 வருடத்துக்குள். ஆனால் இந்த தண்டனையெல்லாம் 1 வருட காலத்துக்குள்ள முடித்துக்கொள்ளும்.